பீகார் மாநிலத்தில் 5 மக்களவை தொகுதிகள், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 3 மக்களவை தொகுதிகள், மகாராஷ்டிரா மாநிலத்தில் 13, ஒடிசாவில் 5, உத்தரப்பிரதேசத்தில் 14, மேற்கு வங்கத்தில் 7, ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் தலா 1 என 49 மக்களவை தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்திருக்கிறது. ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி மற்றும் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல், ஸ்மிருதி இரானி மற்றும் லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவர் ராம் சிராக் பாஸ்வான், தேசிய மாநாட்டு கட்சியின் துணைத் தலைவர் உமர் அப்துல்லா உள்ளிட்டோரும் இந்த 5ஆம் கட்ட தேர்தலில் முக்கிய வேட்பாளர்களாக களமிறங்கி இருக்கிறார்கள். இந்த 49 மக்களவை தொகுதிகளுக்கும் இதுவரை இந்த 695 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். இதுவரை நடந்து முடிந்த 4 கட்ட தேர்தலில் 66% வாக்குகள் பதிவாகியுள்ள சூழ்நிலையில் இந்த 5ஆம் கட்ட தேர்தலில் கூடுதலாக வாக்குகள் பதிவாகுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. 5ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு 20ஆம் தேதி நடைபெற உள்ள சூழ்நிலையில் இன்று 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது. இதில் முக்கிய தொகுதிகளாக ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி மற்றும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் போட்டியிடும் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ, மும்பை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இரானி மற்றும் லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக் பாஸ்வான் போட்டியிடும் ஹாஜிப்பூர் தொகுதி மற்றும் பாராமுல்லா தொகுதியில் உமர் அப்துல்லா உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். 4 கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் 66.95%, அதாவது 67% வாக்குகள் பதிவாகி உள்ள சூழ்நிலையில் இந்த 5ஆம் கட்ட தேர்தலில் கூடுதலாக வாக்குகள் பதிவாக கூடும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் தேர்தல் பிரச்சாரத்தின் போக்கு உச்சகட்டத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் முக்கிய தலைவர்கள் இந்த 6 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் முகாமிட்டு தங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இந்த பிரச்சாரம் இன்று நிறைவடைந்திருக்கிறது. 5ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் வரும் திங்கட்கிழமை வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 6 மணிக்கு நிறைவடைய இருக்கிறது. இந்த 5ஆம் கட்ட தேர்தலை தொடர்ந்து மேலும் 2 கட்ட தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன. முதல் கட்ட தேர்தலானது ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகம், புதுவை உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெற்றது. 2ஆம் கட்ட தேர்தல் 26ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நடைபெற்றது. இதன் பின்னர் 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தேர்தல்கள் நிறைவடைந்துள்ள சூழ்நிலையில் 5ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 தொகுதிகளில் 6 மணியுடன் நிறைவடைந்திருக்கிறது.